பாவம் எல்லா வழக்குலையும் ஓட்லேயே பெயிலை வாங்கி, பெயில் வாங்குறது பிரச்சனை இல்லை, அப்புறம் ஜாமீன்லாம் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்து வெளியில் வந்து இருக்கும்போது இந்த கஞ்சா கேஸில் வக்கீலோட தவறில் உள்ளே போயிடுறாரு, இன்னொரு வழக்க போடுறாங்க. ஸோ இவர் ஜெயிலில் இருந்த பொழுது அவங்க அம்மாவும் அவங்க ரிலேட்டிவ்ஸும் பட்ட பாடுகள் எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க, எல்லாம் போயிடுச்சு இல்லை. ஸோ ஒரு சாதாரண ஒரு பெட்டிஷன், இவர் இன்னைக்கு வரல, இந்த மருத்துவ காரணம் இல்லை இந்த காரணம் அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தா இந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்க மாட்டான். வாரண்ட் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் நீ ஆள் இல்லாமல் அக்யூஸ்ட் இல்லாமல் வாரண்ட் ரீகால் பண்ணியிருக்கோம், நான் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் அதுவும் நீ பண்ணல, இல்லை ஒரு கூப்பிட்டாவது ரீகால் பண்ணி அதுவும் பண்ணலை. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து போதாத காலம் 24 டிசம்பர் 31 வரை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் 25லயாவது அவருக்கு வந்து ஒரு நல்ல காலம், நல்ல நீதித்துறை காலம், நல்ல விடிவு காலம் சட்டத்தில் பிறக்கட்டும் அப்படின்னு. அவர் தவறே பண்ணியிருந்தாலும் சட்டத்தில் நீங்கள் தண்டிச்சுட்டு போங்க. அவர் பெண்களை பற்றி இவ்வளோ பேசினார், நம்ம சுப்ரீம் கோர்ட்டே வந்து அவர் பேசியது வந்து ரொம்ப கிரேவு அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. நம்மளும் அதை வந்து நம்ம உடனே கேட்பாங்க வியூவர்ஸ், உங்கள் சிஸ்டர்ஸு யார் அந்த போலீஸே வியூ போடுவாங்க, உங்கள் ஒய்ஃபு உங்கள் சொந்தக்காரில் போட்ட நாங்களும் ஒத்துக்கிறையா அதை, சரி உங்களை தப்பாக பேசுறது தவறு தான், அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும், என்ன சட்டம் அது கொடுத்துட்டு போங்க, கேஸ் நடத்துங்க, நாளைக்கு நீ கேஸ் சொல்ல போறீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன், இந்த கேஸில் வந்து பாதிக்கப்பட்ட போலீஸ் வந்து ஒன்று வச்சுங்க, சாதாரண பொதுமக்கள் கோர்ட்டுக்கு வர்றதுங்கிறது ஈஸி, ஒரு காவல்துறையில் சர்வீஸில் யூனிஃபார்ம்டு சர்வீஸில் இருக்கிற பெண் போலீஸ் கோர்ட்டுக்கு வர்றதுங்கிறது 1000 நடைமுறைகள் இருக்குது. நீங்கள் ஹையர் அஃபிஷியல் பர்மிஷன்லாம் வாங்கணும், டிஐஜிட்ட எஸ்பிகிட்ட உங்கள் டிஎஸ்பிட்டையோ இல்லை ஏசிட்டையோ வாட் எவர் இட் மேபி, அட்லீஸ்ட் எஸ்ஐ வரைக்கும் நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் 7 வரைக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வர முடியும். இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்களா?